ஜென்ஸா கூட இருக்கட்டாங்களேன், குடிச்சிட்டு ஏறினாருன்னு வச்சுங்களேன், ஃபீலிங் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு லேடிஸுக்கு சேஃப்டி இல்லைங்க. மேல் கொண்டு தர இந்தா துட்டு இந்தா விசிறி அடிக்கிறது, அப்புறமேட்டு குடிச்சிட்டு இப்படி சீட்டுல இப்படி கை வைக்கிறது, அப்புறமேட்டு காலத்துக்கு இப்படி வைக்கிறது. ஒரு வாட்டி என்ன நீ வண்டி ஓட்டுற, உங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு, உன்னை விட்டு இருக்கிறாரு, அங்க போ, இங்க போ. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்களே. அவரு எனக்கு நம்மளுக்கு மேல் கொண்டு குத்தா கூட நம்மளுக்கு அந்த காசு தேவையில்ல, ஆனா அவர் வந்து நல்லபடியா நடந்துக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துன்னு தான் மேடம் நாங்க வண்டியை ஓட்டுறோம். ஒரு ஏறுற பேசஞ்சர் வந்து நல்ல விதமா இருப்பாங்க, இன்னொரு பேசஞ்சர் ஒரு ஜென்ஸா கூட இருக்கட்டாங்களேன், குடிச்சிட்டு ஏறினாருன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லேடிஸுக்கு ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ நம்ம வீட்டில் குடிச்சிட்டு வந்தாலே ஒரு ஒரு அன்னிசியாக நம்ம ஒரு இதுவாக பார்ப்போம், என்ன இவர் குடிச்சிட்டு வந்துக்கிறாரு. அப்போ ஒரு பேசஞ்சர் ஏறும் போது அவரையும் நம்ம ஒரு தெய்வமாக பார்க்கும்போது அவர் குடிச்சிட்டு வராரு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு மைண்ட் எப்படி தரமா இருக்காங்க, என்னடா இது கஸ்டமர் இந்த மாதிரி ஏறுறாங்களே, அவர் எனக்கு நம்மளுக்கு மேல் கொண்டு குத்தா கூட நம்மளுக்கு அந்த காசு தேவையில்ல, ஆனால் அவர் வந்து நல்லபடியாக நடந்துக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துன்னு தான் மேடம் நாங்கள் வண்டியை ஓட்டுறோம். ஆனால் ஒரு சில பேர் அப்படி இல்லை மேடம், சேஃப்டி இல்லைங்க, கண்டிப்பாக சேஃப்டியே இல்லைங்க. ஏன்னா ஒரு வாட்டி என்ன நீ வண்டி ஓட்டுற, உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு, உன்னை விட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் கேள்விங்களை நாங்கள் வாங்குறதா இருக்குது மேடம். ரொம்ப கஷ்டம் மேடம் அந்த லைஃபு. இப்போ ஒரு லேடிஸ் ஏறுறாங்க, லேடிஸ் பேசின்னு வரோம், அதே ஒரு குடிகாரனு நம்ம வண்டியில் ஏறினாங்கன்னா எப்படி இருக்குங்க, அதோட மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்குங்க மேடம். நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். ஹேண்டில் பண்ணுறதுன்னா இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு வர்றாருன்னு வச்சுங்களேன், ஆட்டோவில் ஏறுறாரு, அங்கே போ, இங்கே போ. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்களே. ஒரு லேடி கொடுக்குறாங்க ஓகே, ஒரு ஜென்ஸு உங்கள் வீட்லேயும் ஒரு அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்து வண்டி ஓட்டினா அவங்களுக்கும் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்களா நான் கேட்குறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சியோ கஷ்டத்துக்கு உங்கள் ஹஸ்பண்டு சரியில்லை, நான் அதனால் வண்டி ஓட்ட போகிறான்னா அப்படின்னு சொல்லிட்டு போனால், அந்த நேரத்தில் அதே ஸ்பேஸை தானே உங்கள் தங்கச்சியும் எதிர்பார்க்க, உங்கள் அக்காவும் எதிர்பார்ப்பாங்க. அந்த நிலைமையில தானே நாங்களும் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஏன் அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் குடிச்சிட்டு ஏறுறீங்க, அங்கே போ, இங்கே போ, மேல் கொண்டு தர இந்தா துட்டு இந்தா விசிறி அடிக்கிறது, அப்புறமேட்டு குடிச்சிட்டு இப்படி சீட்டில் இப்படி கை வைக்கிறது, அப்புறமேட்டு காலத்துக்கு இப்படி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணும்போது இறங்க ஆட்டோ விட்டுனா பிரச்சனை தான் மேடம் வருது. நீங்கள் ஏன் எங்களை தப்பாகவே நினைக்கிறீங்க, தப்பாக ஏன் யூஸ் பண்ணுறீங்க? பெண்கள்லாம் அவ்வளோ இதுவா? நான் அதான் மேடம் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை மேடம். நாங்களும் மனுஷன்தான் மேடம். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நம்பி எங்களை அனுப்புறீங்களோ, அதே மாதிரி எங்களே நம்பி உங்களை அனுப்புகிறாங்கல்ல, அதுதானே நாங்கள் பார்க்குறோம். வேற என்ன? நாங்கள் எவ்வளோ வருஷம் அக்கா ஓட்டுறீங்க? நான் 8 இயர்ஸ் ஓட்டுறேன்.